மற்றும் நண்பர்களே, முக்கியமான தகவலை கூற மறந்துவிட்டேன். பல லட்சம் பேர் இன்றைக்கு பிரயாணம் செய்து வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற யாவருக்கும் வாகன வசதிகளை இந்த காப்பந்து அரசு என்று திமுக அரசை அரசாங்கம் நியமித்த காரணத்தினால் இன்றைக்கு செல்லாக்காசாக இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் அந்த காப்பந்து சூழ்நிலையில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பின் சார்ந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எந்த பஸ்ஸு எந்த ஒரு வாகனமும் இயக்கப்படாமல் நிறுத்திவிட்டார்கள். இது நிமித்தம் சுமார் குறைந்தது ஒரு 15-20 லட்சம் பேர் சென்னையிலிருந்து அவர்கள் சொந்த வீட்டு ஊருக்கு சென்று வாக்களிக்க இயலாமை சென்றது. அதையும் தாண்டி 89-85% சில இடங்களில் 90% வாக்கும் உள்ளது. மிக்க நன்றி. இது இவர்களுக்கு கைவந்த கலை. எப்படி என்று கேட்டீர்களே, ஆனால் எம்ஜிஆர் ஒரு காலத்தில் இவர்களோடு போட்டி போட்டு எலெக்ஷன் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது எவர்களெல்லாம் இவர்களுக்கு வாக்களிக்க முடியாது என்று அளிக்க மாட்டார்கள் என்று தெரியுமோ அவரை திரு மு கருணாநிதி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த மிகவும் கஷ்டப்படக்கூடிய அந்த நரிக்குறவர்கள் இனம், அது சுமார் ஒரு 5000 குடும்பம் போன்ற ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள் தாம்பரத்து அருகில் என்று நினைக்கிறேன். அவர்களை இந்த தாம்பரத்திலிருந்து அழைத்து சென்று மிகவும் தூரமான இடங்களில் கொண்டு போய் விட்டுவிட்டு வந்து விட்டார்கள். அவர்கள் காலையிலே புறப்பட்டால் கூட அடுத்த நாள் காலையில் தான் இங்கே வர முடியும் என்பது போல் ஆந்திரா சைடு விட்டதாக ஒரு தகவல் உள்ளது. அதனால் அதே நிகழ்ச்சியை இன்றைக்கும் கல்யாணத்திற்கு சீப்பை ஒழித்து வைத்த கதையாய் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் தளபதி வெற்றி பெறுவது அதிக நிச்சயம். ஒருவர் இருதயத்தில் இருவர் இருதயத்தில் இருக்கிறதே தேவன் வேண்டுதலை செய்கிறார். சுமார் 8 கோடி ஜனம் இருக்கிறோம். அதில் வாக்களிக்கக்கூடிய திறமையில் 5 கோடி மக்கள் இருக்கிறோம். இவ்வளோ பேருக்கு 4.85 கோடி வாக்கு பதிவாகி இருக்கிறது. இதுவரைக்கும் ரெக்கார்டு சுமார் 3 கோடி வாக்குகள் மட்டுமே, 2,85,00,000 வாக்குகள் மட்டுமே. இன்றைக்கு பதிவாகியிருக்கிற வாக்கின் அளவு பார்த்தீர்களானால் 4,85,00,000. இன்னும் அப்டேட்டாக நாளை காலையில் சரியாக சொல்வார்கள். இது தந்தி டிவியில் வந்த ஒரு தகவலை நான் இப்போது உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 2% வாக்கு யாருக்கு அளிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசியல் அறிவை இளம் வயதினருக்கும் உண்டாக்கின தளபதி வாழ்க வாழ்க வாழ்க.